18வது மக்களவையினுடைய முதல் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இன்று மாநிலங்களவை கிடையாது, மக்களவை மட்டுமே. ஏனென்றால் 18வது மக்களவைக்கு தான் புதிய எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதல் 2 நாட்கள் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். அதற்காக மக்களவை மட்டுமே 3 நாட்களுக்கு நடைபெறும். 27ஆம் தேதியிலிருந்துதான் மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் இன்று அவை கூடியதுமேயே மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அவையிலே மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 18வது மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட புதிய எம்பிக்கள் அடங்கிய பட்டியலை மக்களவையினுடைய செயலாளர் அவையிலே தாக்கல் செய்தார். அதன் பிறகு பிரதமர் மோடிக்கு இடைக்கால சபாநாயகர் பர்துஹரி மெஹ்தாப் மக்களவை உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்கின்ற போது பாஜக உறுப்பினர்களுடைய பலத்த கரவொலியும் மோடி மோடி என்கிற முழக்கங்கள் விண்ணவிட பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இடைக்கால சபாநாயகர்கள் குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு எம்பிக்களாக அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குறிப்பாக இடைக்கால சபாநாயகருக்கு உதவி செய்வதற்காக 5 பேர் இந்த குழுவிலே நியமிக்கப்பட்டிருந்தனர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ், திமுக எம்பி TR பாலு, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுதீப் பந்தோபாத்யாயை, அதே போல ராதா மோகன் சிங், பகன் சிங் குலாஸ்தே உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு கொடிக்குன்னில் சுரேஷ் மற்றும் TR பாலு உள்ளிட்டோரின் பெயரை அழைத்த போது அவர்கள் பதவியேற்க வரவில்லை. இதன் மூலம் இடைக்கால சபாநாயகர்கள் குழுவில் நியமிக்கப்பட்டதை அவர்கள் நிராகரித்திருப்பதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இடைக்கால சபாநாயகராக மூத்த எம்பியாக 8 முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கொடிக்குன்னில் சுரேஷ் தான் நியமித்திருக்க வேண்டும். ஆனால் 7 முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ள பர்துஹரி மெஹ்தாப்பை நியமித்து அரசு நாடாளுமன்ற மரபை மீறி இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இடைக்கால சபாநாயகர்கள் குழுவில் நியமிக்கப்பட்டதை ஏற்க போவது இல்லை என்று ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அதனை தற்போது நிரூபிக்கும் விதமாக TR பாலு, கொடிக்குன்னில் சுரேஷ் ஆகியோருடைய பெயரை இடைக்கால சபாநாயகர் அழைத்த போது அவர்கள் பதவியேற்க வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோருக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகின்றார். மத்திய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட பிறகு மாநிலங்களிலுடைய அகரவரிசைப்படி மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். குறிப்பாக அகரவரிசைப்படி, ஆங்கில அகரவரிசையின்படி முதலில் A என்று பார்க்கின்ற போது அந்தமான், அருணாச்சல், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அந்த அகரவரிசைப்படி மற்ற மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். இன்று மொத்தம் 280 எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். நாளை சுமார் 263 எஞ்சியுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். இன்று காலை இடைக்கால சபாநாயகர் பர்துஹரி மெஹ்தாப் அவர்கள் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி தனது MP பதவியை ராஜினாமா செய்திருப்பதை மக்களவை ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.